أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இன்று நிதானித்து கவனமாய் செயல்படும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லி வ பாரிக் அலைஹி உமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் வ ரஹ்மத்தன் வ ராஹத்தன் அஃப்வன் ஆஃபியா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிதாக அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அருள்மிகு ரமலானே வருக வருக. ஸலவாத் மகுடம். பிஸ்மில்லாஹி வாலா மில்லத்தி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஷஹ்ர ரமலானே அருளை அளித்தருக. முதல் நாள் தராஹ்வி தொழுவதினால் அவனின் தாய் அன்று பெற்ற பிள்ளை போன்று பாவம் மன்னிக்கப்பட்டவனாக ஆக்கப்படுவார். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜஃபர் இப்னு அப்தாலிப் ரலியல்லாஹ் அவர்களை ஹபாஷா அபிசினியா நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கிருந்து மதீனாவுக்கு திரும்பி வந்ததும் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டியணைத்து நெற்றியில் முத்தம் கொடுத்தார்கள். பிறகு உமக்கு ஓர் அன்பளிப்பை வழங்கவா, நற்செய்தி ஒன்றை கூறவா, வெகுமதி ஒன்றை கொடுக்கவா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவசியம் தாருங்கள் என்று ஹஜ்ரத் ஜஃபார் ரலியல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். பிறகு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்பீ தொழுகையின் விவரத்தை கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். உங்களில் மிகச்சிறந்தவர் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். குர்ஆனை ஓதி அதை கற்று அதன்படி செயல்படுவோருக்கு இறுதி தீர்ப்பு நாளன்று ஒளியாலான கிரீடம் அணிவிக்கப்படும். அதன் ஒளி சூரியனை போன்று இருக்கும். முழு உலகமும் நிகராக முடியாத இரு ஆடைகள் அவர்களுடைய பெற்றோருக்கு அணிவிக்கப்படும். இந்த ஆடைகள் எங்களுக்கு எதன் காரணமாக அணிவிக்கப்படுகின்றன என்று அவர்கள் கேட்பார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்ததற்கு பகரமாக என்று பதிலளிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ் என நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் புரைதா அஸ்லமி ரலியல்லாஹ் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். குர்ஆனை கற்று அதன்படி செயல்படுவோரின் பெற்றோருக்கு கியாமத் நாளில் சூரியனை விட ஒளிமிக்க கிரீடம் சூட்டப்படும். அந்த சூரியன் உங்கள் வீடுகளுக்குள் இருந்தால் எந்த அளவு ஒளி வீசுமோ அதைவிட அதிகமான ஒளியை அந்த கிரீடம் தரும். இந்நிலையில் குர்ஆன் படி
அமல் செய்பவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பெற்றோருக்கு இந்த வெகுமதி என்றால் அமல் செய்பவருக்கு இதைவிட ஏராளமான வெகுமதிகள் கிடைக்கும் என்று நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் முஆத் ஜுஹானி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எவர் குர்ஆனை கற்றாரோ அவர் நபித்துவ நாணங்களை தமது விலா எலும்புகளுக்கு மத்தியில் அமைத்துக் கொள்கிறார். ஆயினும் அவருக்கு வஹி மட்டும் வருவதில்லை. குர்ஆனை மன்னம் செய்தவருக்கு கோபம் கொள்வோருடன் சேர்ந்து கோபம் கொள்ளுவதும் அறிவற்றோருடன் சேர்ந்து அறிவற்ற முறையில் நடந்து கொள்வதும் முறையல்ல. ஏனென்றால் அவர் தமக்குள் அல்லாஹு தாலாவின் வசனங்களை சுமந்திருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கல்வி இரு வகைப்படும். ஒன்று உள்ளத்தில் பதிந்தது, இதுவே பலன் தரும் கல்வி. மற்றொன்று நாவில் இருக்கும் கல்வி, கற்றபடி செயல்படாத மன தூய்மையை விட்டும் நீங்கிய கல்வி. அது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து அம்மனிதனுக்கு எதிராக அவன் குற்றவாளி என்பதற்கு வாதிட ஆதாரமாகும். கற்றிருந்தும் ஏன் செயல்படவில்லை என்று இந்த இல்மு குற்றம் சாட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மருத்துவ குறிப்பு. தோல் நோய்களுக்கு நாயுருவி செடி. தோலில் உண்டாகும் பத்து, படை, நமைச்சல் எல்லாம் தீர மருந்து. நாயுருவி செடியை வேருடன் பிடுங்க வேண்டும். அதை இடித்து சாரெடுத்து அதை நோய் உள்ள இடத்தில் பூச வேண்டும். இரவில் பூசி காய்ந்த பின் படுத்து காலையில் குளிக்கலாம். நீண்ட நாள் தோல் நோயானால் 48 நாள் பூச வேண்டும். சிறிது நாள் நோயானால் 3 நாள் பூசினால் போதும். வசலாம். ம அஸ்ஸலாமா.